ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ராம நாமம் எவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ராமர் அப்படி பக்கத்தில் அந்த குழந்தைகள் கேட்டதை கொடுத்துருக்கா. அந்த குழந்தைகளும் நியாயமாக கேட்டிருக்கா. ராமர் கொடு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை பற்றி பார்க்கலாம் இப்போது. அதாவது ஒரு வீட்டு வாசல்ல இருந்து அம்மா அம்மான்னு குழந்தைகள் கத்துறதான். அவ அம்மா அப்பா உள்ளுக்குள்ள இருக்கா, ஆத்துக்குள்ள இருக்கா. அப்படி இருக்கிற பொழுது இந்த குழந்தைகள் அம்மா அம்மான்னு கத்திருக்கு. அவ அம்மா சொல்லியிருக்கா, எதுக்கு இப்படி கத்துறல், உயிர் போற மாதிரி, உள்ள வாங்க அப்படின்னு இருக்கா. இல்லம்மா, பெரிய பாம்புமா, பெரிய பாம்பு தொங்கின்னு இருக்குமா அப்படிங்கிறாளாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீங்க பாட்டுக்கு உள்ள வாங்கோ, ராமநாமத்தை சொல்லுங்கோ, அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னுட்டு அவ அம்மா சொல்றாளாம். அது மட்டும் இல்லை, அந்த பெரிய பாம்பு ஒரு தவக்கலையை வேற சாப்பிட்ருக்கு. அது உங்களை ஒன்றுமே பண்ணாது, அதனால வாங்கோ நீங்க அப்படிங்கிறாளாம். உடனே அந்த குழந்தைகள் பெருசாக இருக்குமா, பயமாக இருக்குமா அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, வாங்கோ, தோசை கை கால்லாம் அலமிண்டு தோசை சாப்பிட வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்ருக்கா அவ அம்மா. வீடு அப்படின்னா நம்மள மாதிரி கட்டடங்கள் இல்லை. அந்த காலத்தில் ஒரு குடிசை, அந்த குடிசையில் பாம்பு பல்லி எல்லாம் அது பாட்டுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே சரளமாக போயின்னு இருக்கிற இடமா அது. அது பல்லாவரத்தில் ஒரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஆற்றுல அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு இந்த பெரிய பாம்பை பார்த்தோன்னே பயம் வந்துடுத்து. உடனே அவ ஆற்றுல என்ன பண்ணியிருக்கா, டெய்லி அந்த ஸ்ரீனிவாச ஐயங்காருங்கிற அவள் அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி குழந்தைகளுக்கு ராமனை பற்றி சொல்லி, ராமநாமத்தினோட மகிமையை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். நமக்கெல்லாம் அம்மா எப்படி ஸ்பூனால் பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் ஃபீடிங் கொடுப்பா, அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஏகாதசி, சனிக்கிழமை அந்த மாதிரியான நாட்கள்லாம் அம்மாவும் அப்பாவும் விரதம் இருப்பாளாம். இந்த குழந்தைகளுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாளாம். அப்போ தான் அவள்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கா, ஓ சாப்பாடு இல்லை, அதனால தான் இவாள்லாம் ஏகாதசி சனிக்கிழமை விரதம் சொல்லிட்டு தான் சாப்பிடாம நமக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கான்னு இந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ன பண்ணுவாராம், அவள் அப்பா ஏரிகாத்த ராமர்கிட்ட அவளுக்கு அவள் குலதெய்வம் ஏரிகாத்த ராமர். அப்படி இருக்கிற பொழுது அவள் தினம் அந்த பெருமாளையே நினச்சிண்டு ராமனையே நினச்சிக்கொண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் கோவிலில் உற்சவம் பண்ணுவாளாம். அந்த உற்சவத்துக்கு பல்லாவரத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவாளாம். அதுதான் அந்த குழந்தைகள் வெளியில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதே, வருஷத்துக்கு ஒரு தரம். இப்படி பண்ணிட்டு இருக்கிற பொழுது வருஷம் போயிட்டு வந்துட்டு இருந்தா. சரி, அந்த ஒரு நாள் வரத்துக்கு இவெல்லாம் தவம் இருப்பாளாம். அந்த அளவுக்கு அவளால் போயிட்டு வர முடியாது, பண கஷ்டம் அந்த மாதிரி இருந்தது. சரி, அவ அப்பாவும் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு வருஷம் என்னாச்சு, அவரால் பண்ண முடியலையாம். என்னென்னா அவருக்கு பணம் இல்லை, அதனால இந்த வருஷம் மதுராந்தகத்துக்கு பணம் கட்ட முடியலை அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைகளுக்கெல்லாம் மனசு ஒரே கஷ்டமாக போயிடுத்தான். என்னது, வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம அந்த கோவிலுக்கு போகிற சாக்கில் வெளியில் போயிட்டு வருவோம், அந்த கோவில் பெருமாளையும் சேவிப்போம், இந்த தரம் அப்பா முடியலைன்னு சொல்கிறாரேன்னு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக எடுத்து. ஏன்னா வருஷம் போயிட்டு வர்றது ஒரு சந்தோஷம், அந்த கோவிலில் போய் உற்சவத்தை சேவிக்கிறது ஒரு சந்தோஷம், கோவிலில் பிரசாதங்கள்லாம் தருவாள், அந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வருவாள்லாம். அப்படி இருக்கிற பொழுது முடியலை அப்படின்ன உடனே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமாக எடுத்து. என்னதரா மதுராந்தகவில் உடனே அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறாளாம், ராமா, வருஷத்துக்கு ஒரு தரம் உன்னை சேவிச்சு உன் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவோம்,
இந்த வருஷம் நீ எங்களை கூட்டிட்டு போக மாட்ட போல இருக்கே ராமா, அப்பாவுக்கு பைசா இல்லை சொல்கிறாளே ராமா அப்படின்னு குழந்தைகள் ராமர்கிட்ட மானசீகமாக கேட்டிருக்கா. கேட்ட உடனே சரி அப்படின்னு குழந்தைகள் மானசீகமாக பெருமாள்கிட்ட கேட்டுட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு பார்த்து வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறதாம். கார் வந்து நின்ன உடனே அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து, இந்த வருஷம் நீங்கள் கோவிலில் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுறா, நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம், உங்கள் பேரை சொல்லி உங்களுடைய உற்சவம் இதுன்னு சொல்லிட்டா அப்படின்னா. ஆமாம், எங்களால் இந்த வருஷம் கட்ட முடியல, அதனால நாங்கள் பணம் கட்டலை, நீங்கள் வேணால் கட்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் இவர். என்ன சொல்லிட்டா, கோவில்காரா ஒத்துக்கல, நீங்கள் இந்த பணத்தை கட்டி நீங்களே இந்த உற்சவத்துக்கு உபயதாரராக ஆகிக்கங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இந்த குழந்தைகள் தினம் இந்த மாதிரி இப்போ ராமனையை நினச்சிக்கிண்டு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ராமநாமாவை சொல்லிட்டு போயிட்டு இப்படி இருந்திருக்கா. அதனால என்ன பண்ணியிருக்கா ராமர், இந்த குழந்தைகள் ஐயோ வருத்தப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எப்படி பரமபதத்திலேந்து இறங்கி அந்த குழந்தைகளுடைய மன கஷ்டத்துக்கு இறங்கி அந்த குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ண அவாத்து வாசலில் வந்து நிற்கிறார். அப்போ அவா சொல்கிறாளாம், அந்த அதில் ஒருத்தர் சொல்கிறாராம், இவர் வந்து எனக்கு அண்ணா, இவர் பேர் ராமசாமி, இவா வந்து எங்கள் அண்ணி சீதா, அதனால சீதா எங்கள் அண்ணி என்ன பண்ணிட்டா, இந்த பணத்தை உங்களுக்கோசரமே கொடுத்துட்டா, நீங்களே இந்த உற்சவத்தை பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இவாளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்தவாளுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் இருக்கு, புன் சிரிப்பு, முகத்தில் அவ்வளவு ஒரு சாந்தமாக இருக்கா, அவ்வளவு நல்லா இருக்கா எல்லாரும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா, கார்லேருந்து இறங்கினவா இந்த மாதிரியான நல்ல இதில் இருக்கா. உடனே அவர் என்ன பண்ணிட்டா, அந்த வந்தவர் இந்த குடிசை எல்லாம் பார்த்தார். வீட்டை பார்த்தா ஒரே குடிசை வீடு, ஒரு அந்த அழுக்கான வீட்டில் அப்படியே வந்து உட்காந்து அவள் பாட்டுக்கும் பேசிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம், இந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிற நேரம் போல் இருக்குது, நாங்களே இந்த குழந்தைகளை கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னுட்டு குழந்தைகளோட புஸ்தகத்தை எல்லாமும் எடுத்துக்கிறோம் காரில் வச்சு இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாராம். அவளுடைய கண்கள்லாம் வந்தவா கண்ணெல்லாம் அப்படியே, சில பேரோட கண்ணெல்லாம் பார்த்தா நமக்கே அப்படியே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாந்தமான கண்ணா, நெத்தியில் அழகாக சந்தனம் இட்டுன்னு இருக்காளாம். அவள் பாட்டுக்கும் அவளை பார்த்தா அவ்வளவு அழகாக இருந்துதான். சரின்னு அவள் என்ன பண்ணிட்டா, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு காரில் ஏற்றிண்டு இவள் போகிறா, ஸ்கூலுக்கு போகிறா. அவள் இருந்தது பல்லாவரத்துலேருந்து தியாகராய நகரில் ஸ்கூல், அங்கே கூட்டிகிட்டு போகிறாளாம். போகிற போது போகிற வரைக்கும் ஒருத்தர் பேசவே இல்லையாம், அந்த வந்தவாளும் பேசவே இல்லையாம். அதுக்கப்புறம் ஆனால் அந்த ராமசாமிங்கிற அண்ணா மட்டும் அந்த குழந்தைகளை திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தாராம். திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தபோது கண்களில் அப்படியே அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது, அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருந்ததுதான் அந்த ராமசாமிங்கிறவர் திரும்பி திரும்பி பார்க்குற பொழுது. அப்படி பண்ணுற போது இந்த குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டும் போயிட்டா. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறா, ஆற்றுல இருக்கிற அம்மா அப்பாவும், வந்தவா 2 பேரும் இப்படி இருக்காளே, வந்தவா நம்மக்கிட்ட கையை வேற கூப்பிட்டு போனாளே, இவளை பார்த்தா சீதாராமா மாதிரியே இருக்கே, சீதாராமர் லக்ஷ்மணர் மாதிரி வந்த மாதிரி இருக்கே இவளை பார்த்தா அப்படின்னுட்டு அவள் 2 பேரும் மனசில் நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த உற்சவத்துக்கோசரம் அந்த கோவிலில் போய் மதுராந்தகம் ராமர் கோவிலில் போய் அவள் கேட்குறா, இந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் பணம் கட்டுறோன்னுட்டு சொன்னாலாம்,
நீங்கள் எங்களுக்கோசரம் அந்த உபயதாரர் நாங்கள் வருவோன்னு காத்துட்டு இருந்ததாக சொன்னால், அதனால தான் நாங்கள் இப்போ பணம் கட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் கோவில்காராளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியலையாம். இவா சொல்கிறாளாம், இல்லை வந்தவா ராமசாமின்னா அவள் அண்ணி சீதா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னதும் அவளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுதான். சீதா ராமர், வந்தவர் லக்ஷ்மணர், சீதாராம லக்ஷ்மணரே உங்களுக்கோசரம் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காளே அப்படின்னுட்டு அவ சொல்லும்போது இவாளுக்கு அப்படியே மனசுக்குள்ள தூக்கி வாரி போட்டுதான். நம்மளும் இப்படித்தான் நினைச்சோம், இவாளும் இப்படின்னு நினைக்கிறா. நமக்கு அப்ப சீதாராமரே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னுட்டு அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சீதாராமர் லக்ஷ்மணர் காலடி நம்ம ஆத்துல பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு இப்படி கூடையே போய் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டுருக்கா. இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காளே, ஆஹா சீதாராமா லக்ஷ்மணா, உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு எங்ககிட்ட இவ்வளவு ஒரு இரக்கம் அப்படின்னு மனசுல அவளுக்கு சந்தோஷமும் ஆனந்த கண்ணீரும் அப்படியே உடம்பு புல் அரிக்கிறது. அந்த அளவுக்கு பெருமாள் கிட்ட அப்படி நெகிழ்ந்து போயிட்டாவா. அந்த பேரை கேட்ட உடனே அவளுக்கு கண்ணுலேருந்து தார தாரையா ஜலம் கொட்டுறது. ஆஹா, இப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த இருக்காதா பின்ன தினம் இந்த குழந்தைகள் ராமநாமாவை தவிர்த்து வேற எதுவும் சொல்லல. ஆத்துல பாம்பு பல்லி பூரான்னு இப்படி அத்தனையும் ஜந்துக்களும் அந்த வீட்டுல இருக்கிற போதும் இந்த குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாருமே அங்க இருக்கா அந்த வீட்டுல. அப்படி இருக்கிற பொழுதோ அவளை இந்த ஜந்துக்கள் எதுவுமே தீண்டல. காரணம் ராமநாமாவை அவ சதா சர்வகாலமும் சொல்லின்னு இருக்கிறதுனால. உடனே நம்மளும் அந்த மாதிரி ராமநாமாவை சொல்லின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த கெடுதலும் நம்ம கிட்ட வரவே வராது. அந்த மாதிரி ராமர் திருவடிப்பட்ட ஸ்ரீபாதம் பட்ட இடம் அந்த குடிசையா இருந்தாலும் அந்த இடத்துல பெருமாள் மனமிறங்கி வந்திருக்கார் அப்படின்னா அவள் அந்த ராமநாமாவை சதா சர்வகாலமும் சொல்லின்னு இருக்கா. அதனால அவளுக்கு அதனுடைய பலன், அதுக்கு ராமர் இறங்கி எல்லாமே பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அந்த உற்சவத்தை நன்னா போய் கொண்டாடி நன்னா பிரசாதம் எல்லாம் சுவீகரிச்சுண்டு, ராமா நீ எங்களுக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கே அப்படின்னு அந்த ராமனுக்கு நன்றி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ராமசாமிங்கிறவர் காரை விட்டு இறங்குற பொழுது அந்த குழந்தைகளை நன்னா படியுங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போனாராம். அப்போ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நன்னா படிச்சு அந்த ஆத்துல தினம் ஆத்துல படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு ராமநாமாவை சொல்லிண்டு அந்த பக்தியிலேயே மூழ்கி இருந்துட்டு படிக்கிறதெல்லாம் நன்னா படித்து எல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எல்லாரும் நன்னா அமோகமாக வளர்ந்துருக்கா, சீரும் சிறப்புமாக வளர்ந்துருக்கா. அவளுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி பேரம்பேத்திகளோட ராமநாமாவை விடாமல் சொல்லிண்டு இருந்திருக்கா. மகாலட்சுமி யாரு? சீதாதேவி கொடுத்த பணம் அவளுக்கு அக்ஷய பாத்திரமாக வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, வருஷா வருஷம் குடும்பத்தோட மதுராந்தக ராமர் கோவில் உற்சவத்தில் போய் கலந்துண்டு கைங்கரியம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஐயங்காரோட குழந்தைகள் இன்னைக்கு சீரும் சிறப்புமா ரொம்ப நன்னா இருந்துட்டுருக்கா. அவளோட ராம பக்தி கொஞ்சம் கூட குறையாம இருந்துட்டுருக்கான். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவளுடைய ராம பக்தியும் சீதாராம பக்தியும். சீதாராம லக்ஷ்மணர உயிரோட்டமா அவ பார்த்துருக்கா இல்லையா. அதனால அவ கண்ணுக்கு இன்னைக்கும் அந்த உயிரோட்டமா அவ குடும்பத்தாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்துட்டே இருக்காராம். அவளும் நல்லா அமோகமா இருந்துட்டு இருக்காளாம். அவளோட பக்திக்கு இன்னைக்கும் குறைவில்லாம எல்லாம் ராமர் பண்ணிட்டு இருக்காராம். நம்மளும் அதே மாதிரி, இது நிஜமா நடந்த சம்பவம். இந்த கலியுகத்துல பெருமாள் அவளுக்கு பண்ணியிருக்கிற அனுகிரகம் அப்படி பண்ணிட்டு இருக்கிற அனுகிரகம் அப்படி. அதே மாதிரி நம்மளும் எப்பவுமே ராம நாமத்தை சொல்லிண்டு
உக்காந்தாலும் ராமநாமா, நடந்தாலும் ராமநாமா, தும்பினாலும் ராமநாமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ராமநாமாவை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ராமர் சீதா ராம லக்ஷ்மண அனுகிரக கட்டாயமாக கிடைக்கும். அதைத்தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் தினம் ராமநாமா சொல்லுவோமா குட்டீஸ்? ஓகே, பாய்.